ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. அவள் நல்லா ஓடுவா, ரன்னிங் ரேஸ்லாம் சூப்பராக ஃபஸ்ட்டு வருவா. இன்றைக்கி என்ன பண்ணுறா, ஜெயிக்கிறாளா இல்லையா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி 3 நம்பர் செராய் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வண்டி பிடிச்சி ஸ்கூலுக்குள்ளே போனோம். எப்படியோ ஒரு வழியாக டோட்டோ பிடிச்சிட்டோம். 3 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி 30 ரூபா கேட்டுருந்தாங்க. எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, குருகுலம் பப்ளிக் ஸ்கூல்னு. சிபிஎஸ்சி பேட்டர்னில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு நாள் கூட ஓப்பன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஸ்கூலுக்கு அடுத்து தான் கொஞ்சம் வீடுகள்லாம் பார்க்க முடியும். இந்த வீடு பாருங்கள், ஓடு போட்ட வீடு, ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளை அப்படியே பழைய காலத்துக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே சின்ன சின்ன வீடுகள் இருக்கும். ரொம்ப சிம்பிளான வீடுகள் தான் நிறைய பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் கூட்டமாக உட்காந்துட்ருப்பாங்க. இது ஒரு கோயில். இது மரத்தில் சிலை வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த வீடு பாருங்கள், எவ்வளோ ரொம்ப பழைய காலத்து வீடு. ரோடு போட்டு ரோடு ஹைட் ஆகிடுச்சு. வீடு ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குது. எவ்வளோ எருமை மாடு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பின்னாடி தான் கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தா எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருந்தாங்க. நாங்களே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்தோம். கிரவுண்டுக்கு பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் இருக்கான். என்னடா அப்படின்ட்டு விசாரித்தா அவங்க அக்காவுக்கு ரேஸ் இருக்கான். ஸோ இந்த குட்டி பையனும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க, அவங்க அக்கா கூட வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்தங்க. குளிர் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா பக்கத்துலேயே பராக்கர் நதி ஓடிட்டுருக்கு. காற்று அடிக்க அவ்வளோ குளிராக இருக்குது. அதனால சால்வை எடுத்து அப்படியே போத்திட்டேன். அடுத்து இந்த என்ஜிசி ஸ்கவுட்டில் இருக்கவங்களாம் ட்ரம்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, அது எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸு பாய்ஸுன்னு எல்லோரும் அதை எடுத்து ஒரு ரவுண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த தீபத்தை ஏற்றுனாங்க. அடுத்து குட்டி பசங்கள்லாம் ஒரு வெல்கம் டான்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் கையில் ஒரு வெள்ளை கலர் மேட் ஒன்று எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்ட்டு உத்து பார்த்தா யோகா பண்ண போகிறாங்களாம். அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பலூன் ஊதி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீலியம் பலூன் நினைக்கிறேன். பறக்க விடுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த பலூனுமே பறக்க விட்டுருந்தாங்க. இதெல்லாம் நான் பெருசாக பார்த்தது இல்லைங்க. எங்கள் பாப்பா 2-3 ஸ்கூல்லாம் படிச்சிருக்கா. பட் இது பலூன்லாம் பறக்க விட்டு நான் பார்த்ததில்லை. இங்கே தான் நான் பார்க்குறேன். பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு ரேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் அவங்க தம்பியும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்கன்னு. அந்த பாப்பாவோட ரேஸ் தான் அது. அதில் வந்துட்டுருக்கா பாருங்கள். அவள் யாருன்னு உங்களுக்கு நான் சைடில் அம்புக்குறி போட்டு காட்டுறேன். அவள் தான் இந்த ரேபிட் ரேஸில் செகண்டாக வந்திருக்கா. செகண்ட் பிளேஸில் நின்றுட்டுருக்கா பாருங்கள், அந்த பாப்பா தான். பக்கத்து வீட்டில் இவளோட பேர் ஆருஷி. எங்கள் வீட்டில் தான் இப்போ விளையாடிட்டு இருப்பா. ஜெயிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அடுத்தது எங்கள் பெரிய பாப்பா தான் 100 மீட்டர் ரேஸில் ஓட போகிறா. பாயிண்டில் ரெடியாக உட்காந்துட்ருக்கா. விசில் அடித்த உடனே கிளம்பணும். இதில் ஒரு முக்கியமான சீட்டிங் நடந்திருக்கு. நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணு என்னோடய பொண்ணு. அவள் தான் செகண்டாக ஓடி வந்துட்டுருக்கா பாருங்கள். ஆனால் இந்த எல்லோ கலர் டிஷர்ட்டுக்கு தான் செகண்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. நிறைய அப்பா அம்மா அங்கே இந்த மாதிரி சீட்டிங் பண்ணும்போது சண்டை போட்டாங்க. பட் நான் அங்கே போய் சண்டை போடல. என் பொண்ணுக்கு 3rd பொசிஷன் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவள் செகண்ட் பொசிஷன் தான் வந்திருந்தா. ஏன் சண்டை போடல அப்படின்னா, என் பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும். போயிட்டு சண்டை போட்டோன்னா நம்ம பொண்ணு ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. அவங்க செகண்ட் பிளேஸ் மெடல் கொடுத்து தான் என் பொண்ணை பாராட்டணும்னு இல்லை, எங்களுக்கே தெரியும். அடுத்து எங்கள் சின்ன பாப்பாவுக்குமே ரேஸ் இருந்துச்சு, லெமன் ரேஸ். அதில் கலந்துகிட்டு இருக்கா. நம்ம ஊரில் லெமனை ஸ்பூனில் வச்சு போவாங்க இல்லையா, ஆனால் இங்கே மார்பிள் கல் சின்னதாக கோலி குண்டு மாதிரி இருக்குது, அதை ஸ்பூனில் வச்சு ரேஸ் போவாங்க. அதில் தான் நடந்து வந்துட்டுருக்கா. ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிட்டா எங்கள் பாப்பா. அவள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தா.
அடுத்ததாக சின்ன பாப்பாவை கூப்பிட்டு போய் அந்த ஃபஸ்ட் ப்ளேஸில் நிற்க வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, அக்கா மட்டும்தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிப்பாளா, என்னால் முடியாதா அப்படின்னு எப்போவுமே என்னை கேட்டுகிட்டே இருப்பாள். பட் அவள் மனசுக்குள்ளே இருந்திருக்கு நம்ம ஜெயிக்கணுன்ற வெறி. ஸோ ஜெயிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் பெரிய பாப்பா பாருங்கள், மெடலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா. அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம செகண்ட் ப்ளேஸ் தானே வந்தோம், தேர்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு டென்ஷனாக தான் இருந்தா. பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்குமே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோன்னு மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் முதல்ல வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு மட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பூரி, குலோப் ஜாமுன், சப்ஜி அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது எங்கள் சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் ஒரே போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க. இது வந்து ஸ்கூலில் ஏற்கனவே நடத்திட்டாங்களாம். அதாவது ஃப்ராக் ரேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. 1 to 5 இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாப்பா 3rd பொசிஷன் வந்திருந்தா, ரெண்டாவது பாப்பா வந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்திருந்தா. இவங்க எல்லாரையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பாப்பா கையில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கான 2 மெடலும், நடுவில் இருக்க பாப்பா வந்து எங்கள் 2 பாப்பாவோட ஃப்ரெண்டு, அவள் வந்து செகண்ட் வந்ததுக்கான 2 மெடலும், எங்கள் பெரிய பாப்பா கிட்ட 3rd வந்ததுக்கான 2 மெடலும் இருந்துச்சு. இதை விட என்னங்க வேணும்? 2 பாப்பாவும் 2 கையில் 2 மெடல் வச்சுட்டு நிற்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 2 மெடலையும் எடுத்துகிட்டு வந்து என் கழுத்தில் போடும்போது அவ்வளோ சந்தோஷமாச்சு. இந்த வள்ளுவர் வந்து திருக்குறளில் சொல்வார் இல்லையா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு. அப்படி இருந்துச்சுங்க எனக்கு. எங்கள் பெரிய பாப்பா ஜெயிச்சு மெடல் வாங்க போகும்போது எங்கள் சின்ன பாப்பாவை போட்டிக்கு நிற்க வச்சுட்டாங்க. அதை எப்படிடா வீடியோ எடுக்குது அப்படி டென்ஷனாக இருந்தேன். பட் அவள் மெடல் வாங்கிட்டு வந்து நிற்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஆயிடுச்சு. 2 பாப்பாவையும் கூட்டிகிட்டு நேராக சிறுகுண்டா மார்க்கெட் தான் போகிறேன். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து செகண்ட் வந்ததுக்கு 3ர்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, சரி அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிறுகுண்டா மார்க்கெட் கூப்பிட்டு வந்தேன். எப்போவுமே வந்து நான் பழக்கடைக்கு போனேன்னா விலை கம்மியாக, கொய்யாக்காய் அது மாதிரி தான் நான் வாங்கி கொடுப்பேன். ஸ்ட்ராபெரி வந்து விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி நான் அதிகம் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா அவளுக்கு அதுதான் பிடிக்கும், ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு வாங்கி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுத்தேன், 100 ரூபாய் இது. அடுத்தது கேக் கடைக்கு கூப்பிட்டு வந்து கேக் வாங்கி கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.